பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்களுக்கு சமாதானம் என்ற இந்த காணொளி மூலமாக இன்று நாம் தியானிக்க இருக்கிற செய்தி, நடங்கள் நில்லுங்கள். மோசேவின் மறைவிற்கு பிறகு யோசுவா எகிப்திலிருந்து கானானை நோக்கி இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தி செல்கிறார். கானானை நெருங்கிவிட்டார்கள். இப்பொழுது யோர்தான் நதி பெரிய தடையாக இருக்கிறது, அதை கடக்க வேண்டும். யோசுவா ஆசாரியர்களை பார்த்து, உடன்படிக்கை பெட்டியை நீங்கள் எடுத்துக்கொண்டு நதியிலே கால் வைத்து நடங்கள் என்று சொல்கிறார். யோசுவா 3ஆம் அதிகாரத்திலே இதை நாம் வாசிக்கிறோம். அவர்களும் நடக்கிறார்கள். யோர்தான் வழி பிறக்கிறது. யோர்தான் பின்னிட்டு செல்கிறது. ஜனங்களும் பின்னால் நடந்து செல்கிறார்கள். நதியின் நடுவிலே சென்றவுடன் மீண்டும் யோசுவா ஆசாரியர்களை பார்த்து, தண்ணீர் இல்லாத அந்த தரையிலே கால் ஊன்றி நில்லுங்கள் என்று சொல்கிறார். நிற்கிறார்கள். ஜனங்களும் கடந்து கரைக்கு செல்கிறார்கள். இதில் 2 விஷயங்களை நாம் பார்க்க வேண்டும். ஒன்று நடங்கள், மற்றொன்று நில்லுங்கள். கர்த்தருடைய வழியை பின்பற்றி நாம் நடக்கும் பொழுது தடைகள் விலகும். 2வது, ஒரு பெட்டியை சுமந்து கொண்டு நிற்கும் பொழுது கர்த்தர் வழியை மாத்திரமல்ல, கானான் தேசத்தில் உள்ள 7 விதமான எதிரி ஜனக்கூட்டங்களை முறியடிக்கவும் அவர்களை விரட்டவும் இவர்களுக்கு பக்கபலமாக இருக்கிறார் என்பதையும் இது வெளிப்படுத்துகிறது. இது நமக்கு எதற்கு அடையாளமாக இருக்கிறது என்றால், புதிய ஏற்பாட்டிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஜனங்களை பரம கானானுக்கு வழி நடத்துவதற்கு அடையாளமாக இருக்கிறது. யோவான் 10ஆம் அதிகாரத்திலே நல்ல மேய்ப்பன் தன்னுடைய ஆடுகளை பெயர் சொல்லி அழைக்கிறான். மேய்ப்பனின் சத்தத்தை அறிந்த ஆடுகளும் அவர் மாதிரியாக நடந்த வழியிலே பின்பற்றி செல்கிறது. இந்த பரம கானானின் பயணத்திலே நமக்கு அநேக தடைகள் உண்டு. மாமிசத்தோடும் இரத்தத்தோடும் மாத்திரமல்ல, வானமண்டலத்தின் பொல்லாத ஆவிகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. அதை முறியடிக்க நாம் சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ள வேண்டும். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து இதை நாம் வாசிக்கலாம். 6 விதமான அந்த வர்க்க ஆயுதத்தை நாம் தரித்து கொண்டு வழியை ஆயத்தப்படுத்தின வழியில் பயணத்தை மட்டுமல்ல, பிசாசுகளை எதிர்த்து நிற்கவும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு வழிவகுக்கிறார். நாமும் நடப்போம், நிற்போம்.